Hey guys, once again welcome back to my channel. So நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கீழடிக்கு வந்திருக்கோம். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு இடம். ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த இடம் எப்படி இருக்கு விசிட் பண்ணலாம்னு ஒரு பிளான். ஸோ உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ எக்ஸாக்டாக வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஹைவேல தான் அந்த கீழடின்ற இடம் இருக்கு. ஸோ உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Stay tuned. முக்கியமான மக்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா அந்த இடம் எங்க இருக்கு நமக்கு தெரியல. பிபி இப்போ நம்ம இந்த கிராமத்துக்குள்ள வந்தாச்சு, உள்ள நோக்கி போயிட்டு இருக்கோம். எனக்கு எக்ஸாக்டா அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ இங்கே யார்ட்டையாவது விசாரிச்சு தான் அந்த இடத்துக்கு போகணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்ததே கிடையாது. மேபி இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள்ன்றனால இங்கே அதிகபட்சமான மக்கள் கூட்டம் இருக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாங்க போய் எப்படி இருக்கும். ஒருவேளை ஆள் இருக்காங்களா இல்லை இல்லையான்னு கூட தெரியல. ஓகே, பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்குள்ளையா? எக்ஸாக்ட் அதுக்குள்ளையா? சட்டப்படி உன்னோட சீக்வன்ஸில் நான் இருக்கணும். நான் இப்போ உனக்கு பின்னாடி நான் இருந்து உன்னை வீடியோ எடுத்துரு. மனசுனா நீனு எக்ஸாக்டா
கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷத்துக்கு மேலே உள்ள ஒரு சிவிலைசேஷன் இங்கே இருந்திருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல நிற்கிறோம் நம்ம. ஸோ அதுவே ஒரு செம்ம மேட்ரு ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்த மழை பெஞ்சனால ஸோ இதுக்கு இது பண்ணுறதுக்காக மூடி வச்சுருக்காங்க அந்த இடத்த. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். வீட்டுக்கு உண்டான சுவர் அமைப்பு. ஸோ அந்த இடத்துல அப்படியே செங்கல் செட்டப்பு. அந்த இடத்துல ஒரு வீடோட கம்ப்ளீட் சுவர். கம்ப்ளீட் ஒரு கிச்சன் செட்டப் இந்த இடத்துல கரெக்டாக. எக்ஸாக்டாக கிச்சன். ஸோ அது ஒரு அடுப்பு. அந்த இடத்துல அந்த தீ எரிஞ்சு அந்த கருகுன அந்த தடம்லாம் தெரியுது அப்படியே இருக்குது. சரி, ஒரு கிச்சன் செட்டப் இந்த இடம். சொன்ன உள்ள இடம் இருக்குல்ல. வெயிலோட பார்க்காம இவ்வளோ மக்கள். கிட்டத்தட்ட வெயில்னு கூட பார்க்க முடியலன்னா அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. பட் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2600 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கலாச்சாரத்தில் இருந்திருப்போன்றது வந்து அல்டிமேட்டான விஷயம். ஸோ இன்னும் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். ஸோ 20 ஃபீட்டுக்கு மேலே தோண்டிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒரு முழு பானை.
ஹாய் காய்ஸ், கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்த ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டாச்சு. ஸோ இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்க அலோவ் பண்ணல. நம்மளால் முடிஞ்ச அளவு ஸோ அலோவ் பண்ண இடத்துல மட்டும் தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 2-3 இடம் இன்னும் உள்ளே வந்து டீப்பாக தோண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இன்னும் அதை பற்றி உள்ள ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் மேபி நம்மளை இப்போ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி இது முடிஞ்சால் தெரியும். ஸோ இன்னும் இங்கே என்னென்ன விஷயம்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ உள்ளே வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு வீடோட செட்டப் அப்படியே உள்ளே இருக்கணும். செங்கல் செவரு, ஸோ அந்த அடுப்படி, நான் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த மண்பாண்டங்கள். ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல நிறையா வந்து குமிச்சு போட்டிருக்காங்க அந்த பானையோட அந்த உடஞ்ச இதெல்லாம் வந்து. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதை சொல்கிறத விட இன்னும் அது பெட்டராகவே இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை மக்கள், ஸோ மதுரையை சுற்றி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அதை பார்க்குறது வந்து இன்னும் ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்மளோட ஸோ முன்னாடி உள்ள அந்த கலாச்சாரம் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்ற விஷயம் வந்து ஸோ யோசிச்சு பாருங்கள். 2600 வருஷம் சொல்கிறாங்க. ஸோ மேபி அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். ஸோ அவ்வளோ ஓல்டு உள்ள ஒரு சிவிலைசேஷன் வந்து என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க அப்படின்றத நீங்கள் இங்கே வந்தாலே வந்து ஸோ அதை ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அந்த வீடியோ எடுக்கிற இடத்துல என்ன சொல்ல முடியல. ஸோ அந்தளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் மூழ்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட மேப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோட விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நாள்னா தான் நீங்கள் ஒரு 1 or 2 hour பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வெயில் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஈவினிங் போல் வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்து ஏதாவது ஒரு புதுசு அப்டேட் இந்த இடத்துல கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு ரைட்டில் நம்ம சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. இது உங்கள் ரைட் ஃபேக்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.